நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோமா, அதுக்கு ட்ரை பண்ணிட்டு தோற்று போனால் தப்பு இல்லை. ட்ரை பண்ணாமல் இருக்க தான் தோல்வி நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணிவிடுங்க. தோற்று போனால் பிரச்சனை இல்லை. We don't need to impress anybody in this world except ourselves. We should make ourselves happy. நமக்கு ஒன்று தோணுது, ட்ரை பண்ணி தோற்று போனாலும் தப்பு இல்லை. ஆனால் ட்ரை பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அதில் லைஃப்பில் அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஐ ட்ரை ஃபார் தட் ஹாப்பி. இல்லாட்டி ஒரு ட்ரை பண்ணவே இல்லையே, நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு 50 இயர்ஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆட்களே நான் ஃபேஸ் பண்ண அவசியம் இல்லை. என் லைஃப்பில் நான் மீட் பண்ணுற ஆட்கள் வேறு இருக்கலாம். ஸோ வாழ்க்கை என்ன எங்கே கூப்பிட்டு போகுது எனக்கு தெரியும். இப்போ நான் இங்கே இருக்கேன், நாளைக்கு நான் எங்கே போய் எனக்கு தெரியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுக்கிற முடிவுகளை பொறுத்து. இந்த சமயத்தில் எனக்கு அவர் எப்படி முடிவு எடுத்திருப்பார் அப்படின்னு உட்காந்து யோசிச்சுருக்கேன். நான் ஃபேஸ் பண்ணுறது எப்படி, நான் எப்படி ஆற்றுக்கிட்டு போகிறேன். ஸோ இன்னொருடைய அனுபவம் நமக்கு பாடமாக அமைதியாக. காலேஜில் இருக்கும்போது நிறைய ஆசை கனவுலாம் இருந்தது. வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிலாம் ஒன்று பெருசாக இருந்தது. ஆக்சுவலாக நானும் ஆசைப்பட்டேன், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ லைஃப்பில் வந்து என்ன பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறது, எங்கிறது தொடங்குறது, இதுதான் முதல் குழப்பமே. இதையெல்லாம் விட மீறி நம்ம கூட இருக்க எவனா ஒருத்தர் திடீர்னு செட்டில் ஆகிடுவான். அவனை மாதிரி நம்ம செட்டில் ஆகணும், இல்லை சீக்கிரமாக செட்டில் ஆகணும் ஒரு எண்ணம் இருக்கும். இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஜில் அவசியம் இல்லாத நினைக்கிறேன். இவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக படிங்க, படித்து முடிச்சுட்டு இந்த உலகத்துக்கு வாங்க. இங்கே நிறையா மோசமான மிருகங்கள்லாம் இருக்குது, அதை ஃபேஸ் பண்ணுங்க. லைஃப் உங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கும். அந்த பாடத்தை அப்சர்வ் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போய் நம்புகிறேன். எனக்கு மனுஷங்களை தள்ளி பார்க்குறது பிடிக்காது. ஹியூமன் பீயிங்ஸ் லவ்வை ஷேர் பண்ணுறது தான் நான் நம்புகிறேன், முக்கியமாக நம்புகிறேன். என்ன என்கிட்ட ரொம்ப லவ்வில் வராங்க. ஸோ அதனால் அது நானாக பண்ணல சார். 2 ஃபேன்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க சார் கிஸ் பண்ணுறது. அண்ணா கிஸ் கொடுன்னு ஆரம்பித்தாங்க சார். அந்த ஃபோட்டோ ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் வந்து சார். அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த 2 பேர் ஸ்டார்ட் பண்ணது வந்து இவ்வளோ பெருசாக ஸ்ப்ரெட் ஆகும்னு எதிர்பார்க்கல. லவ்வுக்கு அந்த பவர் இருக்குது நான் நம்புகிறேன். அது வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும் நான் நினைக்கிறேன். ஸோ மேபி அது ஒரு காரணமாக இருக்கும். மற்றபடி எனக்கு ஹியூமன் பீயிங் எந்த காரணத்தையும் தள்ளி வச்சு பார்க்குறது எனக்கு